இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சந்திக்கும்படியாக ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு உபவாசத்தின் வலிமை. த பவர் ஆஃப் ஃபாஸ்டிங். பவர், இந்த உபவாசம் நமக்கு ஒரு பவர் தருகிறது. நம்மில் அநேகர் உபவாசிப்பது உண்டு. இங்கே இந்த காலகட்டம், இந்த லெந்து நாட்கள் துளிர்விடும் காலம். நமக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையும் துளிர்விட வேண்டும். இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலே இங்கே ஜெபஜீவியம் துளிர்விட வேண்டும். நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை துளிர்விட வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற அன்பு துளிர்விட வேண்டும். உபவாசிக்கிற நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது, எது உபவாசம்? உபவாசம்னா என்ன? உபவாசம்னா 3 காரியம் நமக்குள்ளே எழுகிறது. இங்கே ஆவி, ஆத்மா, சரீரம், அதுக்குள்ளே ஒரு புது பலன் கிடைக்கிறது தான் உபவாசம். நம்மில் அநேகர் அதை உணர்வதே இல்லை. இந்த புதிய இந்த காரியம் எப்படி வருகிறது? இங்கே நம்ம சரீரத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பிடாமல் இந்த சரீரத்தை ஒடுக்குகிறோம். ஒரு பக்கம் அது நடக்கு. 2வது பக்கம் நம்ம ஆவியிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று தான் உபவாசிக்கிறோம். இங்கே நம்ம ஆத்மா என்ன செய்கிறது? புது பலனை பெறுகிறது. இதற்கு காரணம் இந்த 3 காரியங்களும் இந்த உபவாசத்திலே நமக்குள்ளே வருகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன என்றால், உபவாசிக்கும் போது ப்ளஸ் ப்ரேயர், அதாவது உபவாசம் என்பது ஜபம், அதோடு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இங்கே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசுமாம். அதுபோலே இந்த உபவாசத்தோடு சேர்ந்த ஜெபம் நம்மை ஜெயமாக மாற்றி விடுகிறது. இந்த காலகட்டத்திலே நம்மில் அநேகர் உபவாசிப்போம். நம்மளுடைய உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? உபவாசிக்கிற நமக்குள்ளே ஒரு சில காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, உபவாசிக்கும் முன்னே நாம் என்ன செய்ய வேண்டுமா? 1 மாதத்திற்கு முன்பு நாம் அதை திட்டமாக அதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். 2வது, இந்த உபவாசத்தின் போது நம் வேலை பளு, இந்த காரியங்கள்லாம் ஒதுக்கி, நம்ம வேலைகளெல்லாம் ஒதுக்கி விட வேண்டும். 3வது, நமக்கென்று செப்பரேட்டாக ஒரு கரெக்டாக ஒரு இடத்த முடிவு பண்ணி வைக்கணும். நம்மளுக்கு இன்னும் ஒரு ஜெப அறையை ஒழுங்கு செய்ய வேண்டும். 4வது, எந்த மனிதனுடைய முகத்தையோ எந்த மனிதனுடைய காரியத்தையோ நம்ம நோக்காமல் தனித்திருக்க வேண்டும். 4வது, ஆண்டவரை மாத்திரம், ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நாம் தேட வேண்டும். 5வது, இந்த உபவாசத்திலே நாம் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை 2 வேளை சாப்பிடலாம், ஃபுல் பாஸ்டிங்லாம் இருக்கலாம், இந்த 40 நாட்கள் முழு பாஸ்டிங்லாம் இருக்கலாம். அதிலே நாம் ஒரு தண்ணி மாத்திரம் குடித்து விட்டு அதை தொடர வேண்டும். ஒருவேளை நம்மளால் முடியலை என்றால் சில பானங்களை மில்க் அப்படி சாப்பிடலாம். இல்லை நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் அந்த உபவாசத்தின் மேன்மையை, அந்த சாப்பாட்டை நம்ம அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த நம்மளால் முடியவில்லை. இந்த 7வது என்ன செய்யணும்? ஒரு வேளை சாப்பிடவில்லை என்றால் அதற்கு ஈக்குவலாக 3 வேளை அடுத்து மொத்தமாக சாப்பிடக்கூடாது. அது மாத்திரமில்லை, இந்த உபவாசிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு மனதை அங்கே எதிர்பார்த்து அப்படியே காத்திருக்க வேண்டும். கடைசியாக 8வதாக என்ன செய்ய வேண்டும்? நாம் அமைதியாக வேதத்தை தியானிக்க வேண்டும். சில ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து அதற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். இவ்வளவு காரியம் இந்த உபவாசத்தை நமக்குள்ளே நடைபெற வேண்டும். அதை தவிர நாம் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு உபவாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கரெக்டாக பார்ப்போம், டைமை பார்த்துட்டு ஒரு 3 மணி ஆன பிறகு நம்ம என்ன செய்வோம்? உபவாசம் முடிந்து விட்டது என்று சொல்லி போய்கொண்டிருக்கு. அதனால தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த பவர், இந்த வலிமை நம்மளுக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. வேதாகமத்திலும் ஒரு தேவ மனிதன் உபவாசிக்கிறார். இங்கே அதை எதற்காக உபவாசிக்கிறான் பாருங்கள். இங்கே ஆபிரகாமுடைய
ஊழியர் எலியேசர் இங்கே ஈசாக்குக்கு பெண் தேட செல்கிறார். இங்கே போகும்போது அவன் செய்த ஒரே காரியம், அவன் அப்படியாக அமைதியாக போய் அங்கே சாப்பிடவில்லை. அவன் ஒரு காரியம் செய்யல. இங்கே ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ என்னுடைய மகனுக்கு என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் பெண் தேடு, உனக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் உனக்கு துணை செய்வார். இங்கே எலியேசர் ஜெபத்தோடு செல்கிறார், உபவாசிக்கவும் செய்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே ஆதியாகமம் 24:33 பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்து காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்கிறான். இங்கே பெண்ணை பார்த்து விட்டான், எல்லா காரியம் முடிந்து விட்டது. இங்கே அவன் புசிக்கவில்லை. இங்கே ஆபிரகாமோடு சொல்ல, அந்த பெண் வரவில்லை என்றால் என்ன செய்யணும்? இல்லை, கண்டிப்பாக நிச்சயமாக வருவாள் என்பதைத்தான் முதலே ஆபிரகாம் சொல்லிவிட்டார். இந்த காரியத்திலே அவன் செய்வதற்கு காரணம் உபவாசம். இந்த திருமண காரியம், ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமண காரியம் முடிந்ததுக்கு சிறப்பாக ஒழுங்கு பெறதுக்கு காரணம் இந்த எலியேசருடைய உபவாசம் தான். வேதாகமத்திலும் இங்கே மத்தேயு 2:36 ஒரு உபவாசம், அன்னாள் என்ற தீர்க்கதரிசி உபவாசிக்கிறாள். பாருங்க, வயது 84. இங்கே அவள் என்ன செய்கிறாள்? இரவும் பகலும் உபவாசிக்கிறாள். இங்கே உபவாசம் மிகவும் அவசியம். இதுவரைக்கும் நான் உபவாசித்ததே இல்லை, எனக்கு உபவாசத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற உங்களை பார்த்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், நம்ம உபவாசிக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி பெறுவதற்கு, இந்த பவர் நமக்குள்ளே வருவதற்கு உபவாசம் நமக்கு தேவை. அதை நாம் இந்த நாளிலே உணர வேண்டும். ஒருவேளை ஒரு நேரம், இதுவரைக்கும் உபவாசிக்கிறவர்கள் ஒரு நேரம் நாம் உபவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் அநேகர் உபவாசித்து வெற்றி சிறந்திருக்கிறார்கள். இங்கே நியாயாதிபதிகள் 20:24 இஸ்ரவேல் புத்திரர் யுத்தத்திலே தோல்வியடைந்த போது உபவாசிக்கிறாங்க. சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்ததியில் அழுது தரித்திருந்த அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்ததியிலே சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இட்டு கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போது அங்கே உடனடியாக பதில் வருது. நியாயாதிபதிகள் 20:24-28 கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று உபவாசத்தின் அந்த வலிமை அதிலே விளங்குகிறது. இந்த ஒருவேளை உபவாசம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நம்மை பின்னாக வைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த ஒருவேளை உபவாசம் நம்மை பக்குவப்படுத்திற்கு முழுமையாக ஒரு பவர், உடனே இந்த இதுக்கு பதிலையும் ஆண்டவர் தருவார். ஒருவேளை நிறைய தடையான காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கலாம். இந்த ஒருவேளை உபவாசம் இன்றைக்கு நம்மளுக்கு புதிய பவரை தரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையிலையும் கூட இந்த உபவாசத்தின் அனுபவம் எங்களுக்கு தேவை. இந்த பவர் இது எங்களை ஆவிக்குரிய வகையிலே எங்களை உம்மிடம் சேர்க்கிறது. இந்த ஒரு நேரம் உபவாசம் எங்களை ஏசப்பா உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே தங்குவதற்கு உண்மையிலே நிலைத்திருக்க செய்கின்ற நாளிலும் இந்த உபவாசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்க அதை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.